திருக்குரானின் 2ஆம் அத்தியாயத்தில் இடம்பெறும் ஹாரூத் மற்றும் மாரூத் குறித்த வசனம் நீண்ட காலமாக பல குழப்பங்களுக்கும் விசித்திரமான கதைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு வந்துள்ளது. ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் வானவர்கள் பூமிக்கு வந்து சூனியம் கற்றுக் கொடுத்தார்களா? ஒரு பெண் நட்சத்திரமாக மாறினாளா? வானவர்கள் இன்றும் கிணற்றில் தொங்கிக் கொண்டிருக்கிறார்களா? இத்தகைய கற்பனை கதைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அறிவுபூர்வமான விளக்கத்தை முன்வைக்கின்றார்கள் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாஅத்தின் 2வது கலீஃபா ஹஸ்ரத் மிர்சா பஷீருதீன் மஹ்மூத் அஹ்மத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பொதுவான தப்சீர் நூல்களில் ஹாரூத் மாரூத் குறித்து சொல்லப்படும் கதைகள் வியப்பானவை, ஆனால் ஆதாரமற்றவை. வானவர்கள் மனிதர்களின் பாவங்களைக் கண்டு அல்லாவிடம் ஆட்சேபனை செய்ததாகவும், பின்னர் அவர்களே பூமிக்கு வந்து ஒரு பெண்ணின் மோகத்தில் விழுந்து மது அருந்தி பாவம் செய்ததால் பாபில் நகரத்து கிணற்றில் தண்டனை அனுபவிப்பதாகவும் கதைகள் புனையப்பட்டுள்ளன. அதேபோல் ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மோதிரத்தின் மூலம் ஆட்சி செய்ததாகவும், அதை சைத்தான் திருடியதால் அவர் நாடோடியாக திரிந்ததாகவும் சொல்லப்படும் கதைகள் இஸ்லாமிய அகீதாவிற்கு, அதாவது கொள்கைக்கு முற்றிலும் முரணானவை. இந்த கதைகளை ஹஸ்ரத் 2வது கலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முற்றாக நிராகரிக்கிறார்கள். அவர்கள் தரும் விளக்கம் இதோ. வானவர்கள் என்பவர்கள் இறை கட்டளைக்கு ஒருபோதும் மாறு செய்யாதவர்கள். அப்படிப்பட்டவர்கள் பாலியல் பாவத்திலோ அல்லது சூனியம் கற்றுக் கொடுக்கும் செயலிலோ ஈடுபட மாட்டார்கள். மேலும் ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போன்ற ஒரு மாபெரும் நபி சூனியத்தை ஆதரித்தார் என்பதும் வரலாற்றுக்கும் பகுத்தறிவுக்கும் ஏற்க முடியாத ஒன்று. ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மறைவுக்கு பிறகு தமக்கு கிடைத்த இறை செய்தியான ஈமலு ஆலா தாவூத ஷுக்ரா, தாவூதின் சந்ததியினரே நன்றி செலுத்துங்கள் என்பதன் மூலம் ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்த சோதனைகளையும் எதிர்ப்புகளையும் தாமும் சந்திக்கப் போவதை ஹஸ்ரத் 2வது கலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்கூட்டியே உணர்ந்தார்கள். இந்த வசனம் உண்மையில் எதை குறிக்கிறது? ஹஸ்ரத் 2வது கலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் விளக்கப்படி இது ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த யூதர்களின் இரகசிய சதித்திட்டங்களை சுட்டிக்காட்டுகிறது. ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஆட்சியை வீழ்த்த எதிரிகள் எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்தார்களோ அதே போன்ற மறைமுக சதிகளையே யூதர்கள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகவும் செய்தார்கள். ஹாரூத் மற்றும் மாரூத் என்பது வானவர்கள் பாவம் செய்த கதை அல்ல, மாறாக அது மனிதர்களிடையே நிலவும் குழப்பங்களை விளக்கும் ஒரு குறியீடு. இது நபி அவர்களின் உண்மைத்தன்மைக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாகும். மக்களிடையே பிரபல்யமான கதைகள் எப்படி குரானிய வாசகங்களுக்கு முரணாக அமைகின்றன என்பதையும் இந்த வசனத்தின் ஆழமான அறிவுபூர்வமான பொருளையும் ஹஸ்ரத் 2வது கலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக நிறுவுகின்றார்கள். இந்த விளக்கத்தின் தொடர்ச்சியை, அதாவது ஹாரூத் மாரூத் வசனத்தின் ஒவ்வொரு சொல்லுக்கும் உள்ள உண்மையான அகராதி பொருள் மற்றும் வரலாற்று பின்னணியை அடுத்த பகுதியில் விரிவாக காண்போம் இன்ஷா அல்லாஹ்.